ஹவு டு அனலைஸ் அவர் டேட்டா, அது எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் டேட்டா. மந்த்லி வந்து ஒரு பிஎன்எல் பார்க்கறதுங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். அந்த பர்டிகுலர் டிவிஷனுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பேருக்காக பெருமைக்காக ப்ராஃபிட் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியாது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு இன்னொரு புது வீடியோவை பார்க்க போகிறோம். ஹவு டு அனலைஸ் அவர் டேட்டா, சரிங்களா? அது எஸ்பெஷலி ஃபைனான்ஷியல் டேட்டா. ஸோ மந்த் ஆன் மந்த் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம், பிஎன்எல் அக்கௌண்ட் பார்ப்போம், சரிங்களா? நான் வந்து எவரி 30th 31st முடிஞ்ச உடனே நான் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு கொடுத்துருக்கிற டெட்லைன் வந்து எனக்கு 1ஆம் தேதி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கணும். ஏன் 1ஆம் தேதினா நிறைய வந்து பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ஃபேஸ்புக்கு நாங்கள் ஆட் கொடுத்துருக்குறோம், அந்த பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சம்திங் ஒரு அடுத்த நாள் நிறையா வந்து பில்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் வந்து 1ஆம் தேதி இல்லைன்னா 30ஆம் தேதி நைட்டே கூட பண்ணிடலாம். ஸோ 1ஆம் தேதி ஈவினிங்குள்ளே வந்து எனக்கு பிஎன்எல் வந்து சப்மிஷன் பண்ணணும்னு வந்து எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா வந்து ஒரு 25 அதாவது 30ஆம் தேதிக்கு முன்னாடி 29ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு டேட்டாவை வந்து இது பண்ணிடுவாங்க. கடைசி நாள் டேட்டாவை மட்டும் அடுத்த நாள் எடுத்து எதெல்லாம் வந்து வருதோ 1ஆம் தேதி டேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பெண்டிச்சரு என்ன ரெவன்யூ மேக்ஸிமம் அதில் தெரிஞ்சிடும். ஒன்றே எங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் ஸ்ரீதியா.com வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது. அது மட்டும் வந்து ஒரு சிஓடியில் போகிறது மட்டும் நமக்கு ஈவன் ஒரு 10-15 days எடுத்துக்கும். ஸோ அதனால் அதில் ப்ராடக்ட் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும். ஒரு 20%, 10 to 20% வந்து ரிட்டர்ன் மந்த் ஆன் மந்த் வேரி ஆகும் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்டலாக போட்டு பிஎன்எல்ல வந்து நாங்கள் அரைவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஈவன் நீங்கள் வந்து 15 days ஒருக்கா பிஎன்எல் போடலாம், வீக்லி போடலாம், டெய்லி கூட போடலாம். உங்கள் பிஸ்னஸ் வந்து நேச்சரை பொறுத்து, உங்கள்கிட்ட இருக்கிற டீம் கெப்பாசிட்டியை பொறுத்து, அல்லது நீங்கள் வந்து ஏதாவது இஆர்பி சிஸ்டம் ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் டேக் டெய்லி பிஎன்எல் ஆல்சோ, இட் இஸ் பாசிபிள். பட் மந்த்லி அப்படிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு பிஎன்எல் பார்க்கறதுங்கிறது அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ன ரெவன்யூ வந்திருக்கு, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் இன்னொரு வீடியோவில் பின்னாடி வந்து டீட்டெயிலாக பேசலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ எங்ககிட்ட மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குது, உங்களுக்கும் தெரியும். இப்போ நித்ரா காலான் இருக்குது, நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, நித்ரா மேட்ரிமோனி இருக்குது, ஸ்ரீதியா.com இருக்குது, நித்ராவிலேயே தெலுங்கு காலான் இருக்குது, தெலுங்கு ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நித்ரா பீப்புள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதே ஸ்ரீதியா.com வந்து ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோர் மாதிரி ரீட்டைல் வந்து ஸ்ரீதியா வந்து ரீட்டைல் ஸ்டோரும் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வேரிஸ் பிஸ்னஸ் இருக்குது. எங்கள் கம்பெனிக்குள்ளேயே வேரிஸ் டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் என்டிட்டி மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். அவங்கவுங்க தனித்தனியாக ஆப்ரேட் ஆவாங்க. சில பிஸ்னஸ் மட்டும் இப்போ அக்கௌண்ட்ஸ் காமனு, ஹெச்ஆர் காமனு, தென் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காமன். மீதி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து அவங்கவுங்க பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் எங்களுடைய கன்சர்ன் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு செகண்ட் அன்னைக்கு, அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து பிஎன்எல் கொடுத்தாங்கன்னா செகண்ட் அன்னைக்கு டிவிஷன் வைஸ் பிஎன்எல் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த டேட்டாவை வந்து அதனுடைய இன்கம், அந்த பர்டிகுலர் டிவிஷனோட இன்கம் என்ன, ஸோ அந்த பர்டிகுலர் டிவிஷனுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு, சரிங்களா? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான சேலரி, ஆட் ஸ்பெண்டிங்கு, அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேஸுக்கான ரெண்டு, அவங்க யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டிக்கான பில்லு, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கான மதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்னங்கிறது எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரில் போட்டு, ஸோ அவங்களுக்கான சர்வர் காஸ்ட் என்ன, டெவலப்பர் காஸ்ட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் போடுவோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னங்கிறத அரைவ் பண்ணி அவங்க இண்டிவிஜுவலாக அந்த டிவிஷன் ப்ராஃபிட்டபுளா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோலாக பார்த்தா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜென்ரல் பிஎன்எல் போயிட்டீங்க அப்படின்னா, கம்பெனியோட ஓவரால் பிஎன்எல் போயிட்டீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் டிவிஷன் வைஸ் போகும்போது எந்த டிவிஷன் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, எந்த டிவிஷன் வந்து இன்னும் டிடின்ட் மேக் ப்ராஃபிட் ஆர் மேக்கிங் லாஸஸ், ரெண்டு இருக்குது. டிடின்ட் மேக் ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு வந்து தெலுங்கு ஜாப்ஸ் வந்து அது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ண, அதுவும் ஈவன் 2 years ஆயிடுச்சு. பட் என்ன அப்படின்னா, இந்த ஜாப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து மார்க்கெட் பிளேஸ் மாடல்மாங்க, சந்தை. இப்போ காய்கறி சந்தையில் வந்து எப்படி வியாபாரி வந்து காய்கறியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, நம்ம கஸ்டமர் போய் காய்கறி வாங்கிட்டு வரோமோ, அது மாதிரி இங்கே வந்து எம்ப்ளாயர் அவங்களுக்கான வேலையை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாயி அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்போ
இதை வந்து ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ ஒரே மேனுஃபேக்சரிங் யூனிட் போனீங்கன்னா இப்படி வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் எடுத்தோன்னே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. முதல்ல வந்து பில்டிங் கட்டணும் அல்லது ரெண்டுக்கு பிடிக்கணும், தென் மெஷினரிஸ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதே இந்த மார்க்கெட் பிளேஸ் மாடலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் பண்ணணும். ஈவன் டெவலப்மெண்ட் பண்ணி ஆப்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, வெப்சைட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஓகே. பட் ஒரு கன்சிடரபிள் சைஸ் ஆஃப் பீப்புள் அதை யூஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து மணியை பே பண்ண முடியும். அது வரைக்கும் வந்து யூ நீட் டு இன்வெஸ்ட் த மணி. ஸோ அப்போ நாங்கள் இப்போ தெலுங்கு ஜாப்ஸ் வந்து லாஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டிடின் மேக் ப்ராஃபிட்டு, ஃபியூச்சர் ப்ராஃபிட்டுக்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ தமிழ் ஜாப்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள். ஸோ தெலுங்கு ஜாப்ஸு எங்களுடைய டெட்லைன் வந்து இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் வந்து அதை வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு பிரேக் ஈவனை கொண்டு வரணும். நான் ஈவன் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைன்னா கூட பிரேக் ஈவனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டார்கெட். அது வரைக்கும் ஐ நீட் டு இன்வெஸ்ட் தி மணி இன் தட் ஏரியா. ஸோ அப்போ நாம் வந்து இப்படி ஒவ்வொரு டிவிஷனாக தனித்தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணி ப்ராஃபிட் என்ன இருக்குது, ஸோ இன்னும் ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர் இதில் குறைக்க முடியுமா, இல்லை ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறங்கிற எல்லா அனலைஸும் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை வந்து அவங்க அந்த பர்டிகுலர் டிவிஷன் ஹெட்டோட உட்காந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ அந்த எதில் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஈவன் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஈவன் அது ஃபியூச்சர் ப்ராஃபிட் கூட இல்லாமல் லாஸாக இருக்கலாம். ஸோ அப்போ எய்தர் இதே தெலுங்கில் மேட்ரிமோனி இருந்தது, எனக்கு வந்து அதில் நான் திங்க் பண்ணேன் இதில் வந்து ஸ்கேல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு. இப்போ அட் தி மூமெண்ட் ஃபியூச்சரில் அதை வந்து நம்ம மறுபடியும் அதை ரீஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஆஸ் ஆஃப் தி மூமெண்ட்டில் எங்கிட்ட இருக்கிற பேண்ட்வித் என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்து, நம்மகிட்ட இருக்கிற ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்து, மற்ற எல்லா ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துட்டு இப்போ அவன் ஸ்கேல் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறத வந்து திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போதைக்கு அதை ஸ்கேல் பண்ண விரும்பலை. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா ஆப்ரேஷன்ஸை வந்து டவுன்னா ரொம்ப மினிமமில் இருக்குது. மினிமமில் இருக்கும்போது இந்த ஜாப் ஆகட்டும் மேட்ரிமோனி ஆகட்டும் நீங்கள் ஒரு ஸ்கேல் பண்ணாமலாம் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வந்து அது வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான். அதில் வந்து எனக்கு வருத்தமும் இல்லை, தவறும் இல்லை. ஸோ ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேன் வி நீட் ப்ராஃபிட் இல்லாமல் கண்டிப்பாக பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியாது. பேருக்காக பெருமைக்காக ஈவன் நீங்கள் ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் லாஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணணும்னா கரெக்டான கட்டத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த பிஸ்னஸ் என்னங்கிறத எது வந்து நல்லா க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்க போகுது அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ்க்கு மூவ் ஆன் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணும்போது உங்கள் டெசிஷனை குயிக்கராக எடுக்கலாம். ரொம்ப போயிட்டு இப்போ தெலுங்கு மேட்ரிமோனி வந்து நான் எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணல அப்படின்னா நான் இன்னும் ஐ இன்வெஸ்ட் தி அமௌண்ட் இன்னும் சேர்த்து தான் போயிருக்கோம். நான் அதை இப்போ கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அதை டவுன் பண்ணி. இல்லை அப்படின்னா நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை எடுத்து டீப்பாக அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவன் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது குறைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து ஒரு பிஎன்எல் பார்த்துட்டு இருந்தேன், பேங்க் சார்ஜ் வந்து ஒரு 7500 ரூபாயாட்டம் வந்தது. ஸோ எதுக்கு இந்த மாதம் பேங்க் சார்ஜ் 7500 எடுத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணி பார்க்கும்போது சில ஃபேஸ்புக் பேமெண்ட் வந்து டெபிட் கார்டில் அதாவது கிரெடிட் கார்டில் டெபிட் ஆகும், டெபிட் கார்ட்லையும் டெபிட் ஆகும். டெபிட் கார்ட்லேனா அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகுறது. அந்த டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 4200 டெபிட் ஆகும்போது அதுக்கு 49 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தான். அது மாதிரி 3 லட்ச ரூபாய்க்கு டெபிட் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் 49 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தான். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் வந்து நேற்று எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிரெடிட் கார்டுக்கு எதெல்லாம் டெபிட் கார்டு வழியாக ஆகிட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் கிரெடிட் கார்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ ஒரு 3-4000 ரூபாய் வந்து பேங்க் சார்ஜ் குறைஞ்சிரும். ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சரையும் எடுத்து பார்த்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எதனால் வருதுன்னு அனலைஸ் பண்ணி அதில் ஏதாவது குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ அப்போ டேட்டா அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதை எவ்வளோ இன்டெப்த்தாக பண்ண முடியுமோ அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து பண்ண முடியுமோ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ வெரி மச்.